வட மாநிலங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழை தொடர்ந்து வருகிறது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் சமோலியில் இடுப்பளவிற்கு வெள்ளம் பாயும் அலக்நந்தா ஆற்றில் ரேஷன் பொருட்களுடன் ஒருவர் கடந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. சமோலியின் கர்ணப்பிரயாகில் இருந்து பத்ரிநாத் செல்லும் மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. சாலையில் குவிந்த பாறைகள் அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் செல்லும் முக்கிய சாலை போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் மாவட்டத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் துனாக் தாலுகா பெரும் சேதத்திற்கு உள்ளானது. வெள்ளத்தின் சீற்றத்தில் பல வீடுகள் கடும் சேதமடைந்தன. தரம்பூரில் குன்றில் நிலச்சரிவில் வீட்டை சுற்றி அமைந்திருந்த நிலம் உள்வாங்கியதால் ஒற்றைப்பாறை மீது வீடு மட்டும் தனித்து விடப்பட்டிருப்பது பதைப்பதைப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2 வாரங்களில் கொட்டி தீர்த்த கனமழை வெள்ளத்தால் 69 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 37 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த 1 வாரத்திற்கு கனமழை தொடரும் என்று தெரிவித்துள்ள இந்திய வானிலை மையம் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அருகே எரிவாயு உருளைகள் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி ஆற்று வெள்ளத்தில் சிக்கியது. ஆற்று பாலத்தை மூழ்கடித்தவாறு வெள்ளம் கரை புரண்டபோது அதனை கடக்க முயன்றபோது சிக்கி மூழ்கியது. லாரியில் இருந்து குதித்து ஓட்டுநரும் உதவியாளரும் உயிர் தப்பினர். மத்திய பிரதேச மாநிலம் மண்ட்லா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நர்மதை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. டெல்லியில் திடீரென்று மாலையில் அரை மணி நேரம் கொட்டிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டது. முக்கிய சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குஜராத் மாநிலம் சுரேந்திரா நகரில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.